எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மிஷின் வந்து ஸ்டாப்பிங் மிஷின் எச் மாடல். இது மீடியம் ரேஞ்ச்ல வர்ற மாடலு. வொர்க்கிங் அப்புறமா இன்ஸ்டாலேஷன் இதோட வீடியோவ பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்த வீடியோல வந்து வீல் ஃபிட் பண்ணது அப்புறமா திருப்பி டிஸ்பென்சர் ஃபிட் பண்றத காட்டணும். இப்போ நாம இந்த மிஷினோட வொர்க்கிங் பார்க்கலாம். அப்புறமா அதோட ஃபங்க்ஷன் பார்க்கலாம். பாருங்க, இது காப்பர் மோட்டரு, அப்புறமா இது கியர் பாக்ஸு, அப்புறமா இது வந்து உங்களுக்கு ரவுண்ட் பெல்ட் அசம்பிளி. இது இது வந்து கேஸ்டிங் யூனிட் அலுமினியம். இதுதான் உங்களுக்கு டைட் கொடுக்குறது, முன்னாடி போகிறதும் பின்னாடி பண்ணுறதுக்கும் இதுதான். அப்புறமா இது வந்து ஹீட்டர் பிளேடு. இந்த ஹீட்டர் பிளேடு சப்ளை வந்து இங்கே இருக்கும், ஹீட்டர் டிரான்ஸ்ஃபார்மர். இது 4 5 இருந்தால் போதும். இந்த ஃபேன் வந்து ஸ்மோக் இழுக்கிறதுக்கோசரம் எக்ஸாக்ட் ஃபேன் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இது அப்புறமா உங்களுக்கு இதில் டூல் கிட் மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ டூல் கிட்டில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ டிரைவரு, அலைன் கீ, பிரேக் ரப்பரு, அப்புறமா ஸ்பேனர்ஸு, ஸ்ப்ரிங்கு, ஃபியூஸ் இருக்கும். இப்போ நாம இந்த கேஜ் செக் பண்ணி சொல்றோம் பாருங்க, ஏன் மீடியம் குவாலிட்டி அப்படின்னு. பாருங்க, பாருங்க 2.6 இருக்குது. அதே இந்த பிளேட் திக்னஸ் பாருங்க, பாருங்க 1.8 to 1.9 ரேஞ்சில் இருக்குது. இதோட பிளேட் திக்னஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு
இது ஆன் பட்டன். இது வந்து லென்த் அட்ஜஸ்டர் இது. ஸோ லென்த் அட்ஜஸ்டர் இது செட் பண்ணால் பட்டி முன்னாடி ஒரு லெவலுக்கு வரும். அது எவ்வளோ செட் பண்ணிக்க முடியும். இது வந்து ரீசெட் பட்டன். ஒரு வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பின்னாடி போகும். 2வது வாட்டி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கட் ஆகும். இது எப்படின்னா வேஸ்ட்டு தான், டக்குன்னு பட்டி ஏதாச்சும் மாட்டிக்கிச்சுன்ற போது யூஸ் பண்ண முடியாது, ரேர் இது. இது ஃபீட் பட்டன். இப்போ நீங்கள் செட் பண்ணது ஒரு செட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொரு சைக்கிளுக்கு அதான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ஜாஸ்தி பண்ணணும். சப்போஸ் நீங்கள் இன்னும் பெரிய பாக்ஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ லென்த் பத்தாது. அந்த லென்த் பத்தாத போது நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இன்னும் பட்டி முன்னாடி வரும். ஸோ இதை ஆன் பண்ணி நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு. இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். பாருங்க, ஆன் பண்ணோடனே உங்களுக்கு மாதிரி ரன்னிங்கில் இருக்கும். இது ஆன் பண்ணோடனே நீங்கள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணணும், ஏன்னா ஹீட் ஆகணும். ஹீட் ஆன அப்புறமா நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த மிஷினில் வந்து ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் இருக்குது. ஒரு நிமிஷம் ஆன் ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் கட் ஆஃப் ஆகிடும். திருப்பி நீங்கள் எப்போ இன்செக்ட் பண்ணுறீங்களோ அப்போ ஆன் ஆகும். இப்போ பாருங்கள், பாருங்க லூஸ் இருக்குது. இப்போ லென்த் இவ்வளோ இருக்குது. இப்போ நான் லென்த் கொஞ்சம் அதிகப்படுத்துறேன். இப்போ பாருங்க, இப்போ பாருங்க லென்த் அதிகமாக வந்துச்சா. ஸோ இதுதான் அது. அதே நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பட்டு இன்னும் முன்னாடி வரும். இப்போ நம்ம டைட் பண்ணுறதுக்கு டைட் எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இது கட் ஆயிடுச்சு, லூஸ் இருக்குது. இப்போ டைட் பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த புள்ளி பெல்ட்ஸ் அசம்பிளியே பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த அலைக்கி லூஸ்லாம் இருக்கும் எப்பயுமே, இந்த நெட்டை வண்டி பிடிச்சி நீங்கள் திருப்பினீங்கன்னா கிளாக் வைஸில் டைட் ஆகும். பாருங்க, டைட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஒரு த்ரெட் ஃபுல் த்ரெட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 to 4 kg வேரியேஷன் வெயிட் வரும், டைட் வரும். இப்போ பாருங்க, ஆன் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க டைட்டு. இப்போ நம்ம பாக்ஸ்ல இந்த டைட்டை பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம இது பேன்ஸ்ல மிஷின். சார் இது பேன்ஸ்ல மிஷின் சீலிங் பர்பஸ் யூஸ் பண்றது. இதோட வீடியோ கூட நம்ம சேனல்ல இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுத்துக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த பட்டி இப்படி எடுத்து ஜஸ்ட் நீங்க இங்க இன்சர்ட் பண்ணோம்னா பட்டி டைட் வரும். பட்டி ஆச்சு. இப்போ பாருங்க, டைட் பார்த்துக்கோங்க. இப்போ டைட் அவ்வளோ இல்லை. இப்போ நான் இதே உங்களுக்கு பக்கத்தில் ஒரு பட்டி அடிச்சு காட்டுறேன் பாருங்க, அதே டைட் எப்படி வரும் எடுத்துருக்கோம். இப்போ ஆஃப் பண்ணுங்க, சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு திருப்பி இதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஜஸ்ட் டைட் பண்ணுங்க. ஓகே, இப்போ பாருங்க, ஆன் பண்ணிட்டு இது பண்ணி இப்போ பாருங்க, இங்க டைட் பாருங்க எப்படி இருக்குது, இங்க டைட் பாருங்க, அதே மாதிரி இங்க டைட் பாருங்க, இங்க டைட் பாருங்க. ஸோ இது வந்து லூஸ் ஆயிடுச்சு, லூஸ் இருக்குது, லூஸ் எல்லாம் ஆச்சுங்க. இது பாருங்க, பாருங்க டைட் இருக்கு, டைட் அதிகம் இருக்கு. இப்போ பாருங்க, இதோட வெயிட் எப்படி இருக்குதுன்னா நீங்க லூஸ் ஆச்சா டைட் ஆச்சாலும் சேம் தான் இருக்கும். இப்போ நாம இதை லிஃப்ட் பண்ணிட்டு காட்ட போறோம். பாருங்க, பாருங்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நீங்க பெல் ஐக்கான, எங்க சேனல்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். நன்றி.